அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டின் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளானதா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, parenchyma tissue is the most common simple permanent tissue in plants. Why it known as a chlorenchyma and aerenchyma in some plants இருக்குல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே, ஓகே parenchymaவோட திசு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னோடனே உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரணும்னா, பிளான்டோட டிஷ்யூ தாவரத்தோட திசுக்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருப்போம். ஓகே, தாவரத்தோட திசுக்களை 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒண்ணு மெரிஸ்மேட்டிக் சொல்லுவாங்க, இன்னொன்னு பர்மனன்ட். தமிழ்ல பாருங்க, மெரிஸ்மேட்டிக்னா ஆக்கு திசு, பர்மனன்ட் நிரந்தர திசு. இந்த ஆக்கு திசு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா, ஒரு பிளான்ட் எந்த பகுதியில வந்து புதுப்பாட்டு உருவாகும், எங்க உருவாகும், கிளைகள்ல தான் வந்து புது புது கிளைகள் உருவாகும். அப்படியே அந்த கிளை பகுதியில இருக்கிற திசுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த திசுக்களுக்கு பேர் தான் வந்து ஆக்கு திசு. ஏன்னா ஆக்குது, உருவாக்குதுன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற திசுக்கள் எல்லாமே நிரந்தர திசுன்னு சொல்வது. இதையே எப்படி பிரிப்பாங்கன்னா, இந்த மெரிஸ்மேட்டிக்கே வந்து மூணா, ஒன்னு அபிக்கல், இன்டர் கேலரி, லேட்டரல். தமிழ்ல பாருங்க, நுனி, பக்க அண்ட் இந்த இடையாக்கு திசு. இந்த நிலைத்த திசுல வந்து ரெண்டா, ஒன்னு சிம்பிள் பர்மனன்ட், காம்ப்ளெக்ஸ். அந்த சிம்பிள்ல பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. காம்ப்ளெக்ஸ்ல சைலம், ஃப்ளோயம். இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஓகே இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படி இந்த ஒவ்வொன்றா வந்து தனித்தனியா பிரிக்கிறோமா, அதுல ஒவ்வொரு இதுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, பாரன்கைமா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம பாரன்கைமாவை டீட்டெயில் லேர்ன் பண்ணிருப்போம். என்ன லேர்ன் பண்ணுவோம், பாரன்கைமா என்பது வந்து என்னன்னா, பிளான்டோட வந்து ஒரு சிம்பிளான வந்துனா பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது எதுக்கு வந்து வேலை பார்க்கணும், ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு முக்கியமான வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும்போது உணவு தயாரிக்கிறதுக்குமே வந்து இது வந்து வேலையில இறங்குமா. அப்படி எந்த பிளான்ட்ல உணவை தயாரிக்கிறதுக்கு இந்த செல் பாரன்கைமா செல் வந்து வேலை பார்க்குதோ, அந்த இடத்துல என்ன இருக்கும், குளோரோஃபில் இருக்கும். ஏன்னா பிளான்ட், ஏன்னா உணவு தயாரிக்கனாவே என்ன, அந்த இடத்துல வந்து குளோரோஃபில் இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் மூலம் வந்து ஃபுட்டை தயாரிக்க முடியும். அப்படி எந்த பிளான்ட்ல இந்த திசுவால வந்துனா உணவு தயாரிக்கப்படுதோ, அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளோரோன்கைமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த திசுவே வந்துனா சில பிளான்ட்ல எப்படி இருக்குன்னா, ஏர் கேவிட்டியை வந்து கொண்டதா இருக்கும். அதாவது இது வந்து திசுக்கள். ஏன்னா திசுக்கள் என்ன சொல்லுவோம், நிறைய செல்கள் சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம், திசுன்னு சொல்லுவோம். நிறைய திசுக்கள் சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம், பாடின்னு சொல்லுவோம். இது ஹியூமனா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி, சரி பிளான்டா இருந்தாலும் சரி. இப்ப என்னன்னா, இப்படி இந்த திசுக்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த திசுக்கள்ல சில பிளான்ட்ல என்ன பண்ணும்னா, இந்த பேரன்கைமா வந்து சில மாடிஃபிகேஷனை பண்ணியிருக்கும். ஒரு சில பிளான்ட்ல அது குளோரன்கைமா வேலை பார்க்கும். ஒரு சில பிளான்ட்ல ஏர் கேவிட்டி, அதாவது இந்த இதுல பாருங்களேன், நல்லா வந்துன்னா உள்ளக்க வந்து ஏர் போற மாதிரி வந்து சில கேவிட்டியுமே உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற திசுக்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏரன் கைமான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரன் கைமாவை எங்க பார்க்க முடியும்னா, சில அக்வாட்டிக் பிளான்ட், அதாவது நீர்வாழ் தாவரங்கள்ல வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பிளான்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த ஆகாய தாம்பரம் பார்த்தோம்னா, இந்த ஆகாய தாமரத்தோட தண்டு பகுதி உடைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள ஏர் போறதுக்கு இருக்கும். இந்த ஏர் போற பகுதியை எது உருவாக்குனா, பாரன்கைமா டிஷ்யூ தான் உருவாக்கும். இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நமக்கு குளோரன் கைமா அப்படின்னு சொன்னா என்ன மீனிங், குளோரோஃபில் வரணும். ஆனா இங்க யார் பேர் சொல்றாங்க, அதனால இங்கேயே அடியாயிரும். அடுத்து பாருங்க, குளோரன் கைமா குளோரோஃபில் ஃபார் போட்டோசிந்தசிஸ். எஸ், இது கரெக்டா இருக்கு. ஏரன் கைமா as ஏர் ஸ்பேஸ். ஏரன் கைமா யாரு, குளோரன் கைமா குளோரோஃபில். கனெக்ட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சி பாருங்க, குளோரன் கைமா சப்போர்ட் பண்ற வேலை எல்லாம் கிடையவே கிடையாது. குளோரன் கைமா ஏர் ஸ்பேஸ் கிடையாது. அது என்ன பண்ணும்னா போட்டோசிந்தசிஸ் பண்ற குளோரோஃபில கொண்டிருக்கும். அதனால என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும்.